நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ராஷித் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பாக நடத்தப்படும் இந்த புனிதமிகு லிட்டில் காரி விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, மேலும் இந்நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பான பெற்றோர்களே மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று பேசப் போகும் தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது காட்டிய அன்பு. அன்பானவர்களே, முதலில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு படி மேலாக இந்த உலகில் யாராலும் செய்து காட்ட முடியாது. அதே போல்தான் சிறுவர்கள் மீது அன்பு காட்டுவதை எடுத்துக்கொண்டாலும் அதில் அவர்களுக்கு இணை அவர்களே. இந்த உலகில் யாரேனும் ஒரு தலைவராதி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யரஹம் ஸகீரனா வலம் யஅரிஃப் ஹக்க கபீரனா ஃபலைஸ மின்னா. என்ன பொருள்? எவரொருவர் நம்மில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவரே அல்ல என்று கூறுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் எல்லா பெரியவர்களுக்கும் கண்ணியம் செய்வதை சொல்லித்தரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அதோடு சேர்த்து சிறுவர்களுக்கும் இரக்கம் காட்டுவது முக்கியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை வைத்துக்கொண்டு முத்தமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அருகிலிருந்து ஒரு கிராமவாசி கேட்டார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் ஒரு போதும் ஒரு நாளும் ஒரு குழந்தையை கூட முத்தமிட்டது கிடையாது என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென்று முகம் கடிந்து இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலிருந்து இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், நாம் அனைவரும் அனைத்து குழந்தைகளிடத்திலும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை கூறுகிறேன். இந்த ஒரு நிகழ்வு போதும் இந்த உலகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாராலும் சிறுவர்கள் மீது அதிகமான அன்பு காட்ட முடியாது என்பதற்கு சான்று. கைபர் போர் நடந்து முடிந்தது. போருக்கு கிடைத்த கனிமத்து பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறிய சட்டை ஒன்று கிடைத்தது. நபித்தோழை ஒருவர் அந்த சிறிய சட்டையை எடுத்துக்கொண்டு, யார் ரசூலல்லா, இந்த சிறிய சட்டையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? நம்ம வேணும்னா இந்த எல்லா பொருட்களையும் கொடுத்து முடித்த பிறகு இதை துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடு என்று கூறி, ஐன உம்மு காலித், எங்கே இந்த உம்மு காலித் என்று அழைத்தார்கள். அங்கிருந்த சஹாபாக்களுக்கு யார் இந்த உம்மு காலித் என்று தெரியவில்லை. உம்மு காலித் என்றார் ஒரு 3 வயது குழந்தை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைத்து அந்த சிறுவன் அணிந்திருந்த சட்டையை கழட்டிவிட்டு அந்த சிறிய சட்டையை அணிவித்து அழகு பார்த்து, இந்த சட்டையை உனக்கு அழகாக இருக்கிறது என்று கூறி துவா செய்தார்கள். அன்பானவர்களே, இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழலில், அதுவும் கடினமான யுத்தத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் அகில உலகின் தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள்! அந்த நேரத்திலும் கூட கிடைத்த ஒரு சிறிய சட்டையை ஒரு சிறிய பிள்ளைக்கு அணிவித்து அழகு பார்த்து துவா செய்திருக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுவர்கள் மீது எவ்வளவு அன்பு இப்போ புரிகிறதா? திடீரென்று ஒரு நபரை பார்த்து அப்துர் ரஹ்மான் என்று அழைப்பார்கள்.
அவர்கள் வயது என்ன, 60 80? இல்லையே, வெறும் 8 வயது சிறுவனாக இருப்பார்கள். அவர்களை அழைத்து நலம் விசாரித்து துவா செய்து அனுப்புவார்கள். இந்த உலகில் யாரேனும் ஒரு தலைவராது இப்படி இருப்பார்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இப்போதெல்லாம் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளிடத்தில் சரியாக உட்கார்ந்து பேசுவது கூட கிடையாது. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த மொபைல் ஃபோன் வந்ததும் வந்துச்சு, ஆளுக்கு ஒரு திசையில் அந்த மொபைல் ஃபோனுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, எங்களிடம் அன்பாக பேசி பழகி அரவணைத்தால் நாளைய இஸ்லாமிய சமூகத்தின் முன்னோடிகளாக எங்களால் மாற முடியும் என்பதை உங்களிடம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த சிறுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவ்வாறே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த துஆவுடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு யார் இந்த மாதிரி பேசுறது கற்றுக் கொடுத்தது? உஸ்தாதா அல்லது டீச்சரா அல்லது வீட்டில் அம்மாவா? அம்மா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ அழகான பாடி லாங்குவேஜ் பாருங்கள். ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ், மெசேஜை எப்படி எந்த இடத்துல அழுத்தி சொல்லணும், எந்த இடத்துல சாதாரணமாக சொல்லணும். இந்த வயசில் சுப்ஹான். என்ன படிக்கிறீங்க? ஸ்கூலு எத்தனை படிக்கிறீங்க? 5th. அல்லாஹ் அக்பர். என் பையன் 5th தான் படிக்கிறான். ஆனால் இந்தளவுக்கு இவ்வளோ அழகான முறையில் மாஷா அல்லாஹ். எங்கே, எந்த ஸ்கூலு? நீங்கள் இங்கே ராஷிதியா? அல்லாஹ். எங்கே யூசுப் பிரசாத் இது, அவங்களுக்கு தான் நம்ம அவார்டு கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ராஷித் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் குழந்தை இவ்வளவு அழகான முறையில் ஒரு பெரிய டேலண்டான ஒரு ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி பேசுதுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாராட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த திறமை இருக்குது. சரியா இன்ஷா? நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி பேசுவீங்களா? நீங்கள் நினச்சா அவங்களால முடியும். சரியா? நம்ம தான் ஹீரோ, மற்றவங்கெல்லாம் ஜீரோ. அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பெரிய ஆள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ்.